எங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலன்னா போய் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். பெங்களூரில் சர்ச் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல போய் நாங்கள் யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கு போவோம். போர்டு எடுத்துகிட்டு போயிட்டு குறிப்பாக ப்ரீச்சிங்னா இந்த ஏத்திஸ்டிக் பீப்புள் கிட்ட மட்டும் என்கேஜ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த ரிலிஜன் கூட வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணோன்னா கொஞ்சம் அது வேறு மாதிரி ஆயிரும், கொஞ்சம் வயலண்ட்டாக இருப்பாங்க எல்லாரும். ஸோ அதனால் நாங்கள் வெறும் ஏத்திஸ்ட்டுக்கிட்ட மட்டும் வந்து பேச ட்ரை பண்ணுவோம். சில பேர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க டிஎம்மில் நாங்கள் வரோன்ட்டு. ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட எங்களால் பேச முடிஞ்சிச்சு, இன்னொருத்தர்கிட்ட வந்து என்னால் பேச முடியல. ஆனால் என்னுடைய தம்பி பேசினான்னு சொன்னால் நாங்கள் அங்கே போனோம், ப்ரீச் பண்ணுறது தான் போனோம். அங்கே நம்ம ப்ரீச் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் பண்ணலான்ட்டு, ஆனால் எங்களால் பண்ண முடியல. ஏன்னா if you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English. So hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. நாங்கள் போய் ஒரு நிமிஷம் ஆயிருக்கோம். நாங்கள் போயிட்டு அந்த போர்டு ஒன்று வச்சுருந்தோம். நாங்கள் அந்த போர்டில் நாங்கள் என்ன எழுதியிருந்தோன்னா, இட் இஸ் மோர் ரீசனபிள் டு பிலீவ் இன் காட் தென் நாட். கம் டாக் டு அஸ் இஃப் யூ ஆர் அன் ஏத்திஸ்ட். இதுதான் வந்து அந்த போர்டில் எழுதியிருந்தோம். ஸோ அந்த போர்டில் எழுதிட்டு நாங்கள் அங்கே அந்த ரோட்டில் வந்து நாங்கள் இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். நான் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு 3 பேர் வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸ்டார்பக்ஸ் காஃபிக்கு அவங்களுக்கு ஆட் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. 2 பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கிம்பலும் கேமரா வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நாங்களும் இந்த ஃபோனு கேமரா மைக்கெல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு இவங்களும் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்ட்டு எங்ககிட்ட பேசுறதுக்கு வந்துட்டாங்க காஃபி பற்றி. ஸோ நான் போர்டு பிடிச்சிட்டு இருந்ததை நான் என்ன பண்ணேன், இறக்கி வச்சுட்டு சரி அவங்ககிட்ட பேசலான்ட்டு அவங்க கேட்குறாங்க, பேசிடுவோன்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க நார்மலாக ஒரு காஃபி ஆடுக்கு என்ன கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து எங்ககிட்ட இங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேச ஆரம்பித்தார். நான் என்ன யோசித்தேன், இங்கே முன்னாடி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். ஒரு கெஃபேவோ ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். அந்த செக்யூரிட்டி வந்து இங்கே பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு யோசித்தேன். ஆனால் வந்து அவர் போலீஸ்காரு மஃப்டியில் இருந்திருக்காரு. கேமரா கிம்பல் வச்சுட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பெர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு. அவங்க கிட்ட பேசி யார் உங்களை அனுப்பிச்சது நல்லா நம்பர் வாங்கிட்டார். இப்போ ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன யோசிச்சுட்டு இருந்தார்னா, நாங்கள் எல்லாரும் ஒரே குரூப்பு, அந்த ஸ்டார்பக்ஸ் குரூப்பும் நம்மளும் ஒரே குரூப்புன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டார்பக்ஸ் அவங்க ஆடுக்கு தானே வந்திருக்காங்க, அவங்க சோஷியல் மீடியா பீப்புள்னு நினைக்கிறேன். ஸ்டார்பக்ஸ்க்கு அவங்க வந்து அவங்களுடைய சுப்பீரியர்ஸுடைய நம்பர் யாரோ ஒருத்தருடைய நம்பர் கொடுத்துட்டு அவங்க கேட்டார், இவங்களும் உங்கள் கூட தானேன்னா அவங்க சொல்லிட்டாங்க இல்லை இவங்க எங்கள் கூட இல்லைன்னா. அவர் எங்களை திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த உடனே அந்த போர்டு வந்து இப்போ என் அண்ணங்கிட்ட இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இவர் போர்டை பார்த்த உடனே இவர் என்ன யோசித்தாருன்னு தெரியல. அவர் நாங்கள் ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ண வரோன்ட்டு யோசிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்கு யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லிட்டு ஒருத்தர் காரில் வந்து எங்களை காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னையும் எங்கள் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதில் தமாஷ் என்னென்னா, ஒருத்தர் எங்களை பார்க்கணுன்ட்டு வந்திருந்தாரு. போர்டு தூக்குறது மட்டும் தான் அவரை பார்த்தோம், பேசினோம், கை கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ எங்கள் கூட இப்போ இருக்க போகிறீங்களான்ட்டு. ஆமாம் ப்ரோன்னு சொன்னார். சரி ப்ரோ நில்லுங்கன்ட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் காரில் போகிறோம். நான் அவரை பார்க்குறேன். அவர் வந்து கொஞ்சம் அவர் என்ன யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போன பிறகு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன், ப்ரோ நீங்கள் ஆல்ரைட் தானே, எல்லாம் ஓகேயா, சேஃபாக போயிட்டீங்களான்ட்டு. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஆல்ரைட். ஸோ ஐம் கிளாட் தட் ஹி வாஸ் ஆல்ரைட். ஸோ எங்களை காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க. காரில் தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. பார்த்த உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தமாஷான விஷயம் என்னென்னா, யாருக்குமே அந்த சைன் என்னன்ட்டு தெரியல, புரிய மாட்டேங்குது. அவங்க பார்க்குறாங்க, படிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறமா என்கிட்ட வந்து இது என்ன அர்த்தம், இது என்னது இதுன்னு கேட்குறாங்க. அவங்க எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன கேட்டாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கைண்டாக, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் யூஸ்வலாக அவ்வளோ கைண்டாக இல்லைனாலும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நான் விட்டா போதுன்னு இருந்தேன். ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கொஞ்சம் கைண்டாக இல்லை அது இப்படி ஏன் பண்ணுறேன் இதெல்லாம் கேட்டதாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி உக்காருங்க, இன்ஸ்பெக்டர் வருவார், பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை விடுறோன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்ஸ்பெக்டர் வருவாருன்னு உக்காந்துருக்கோம். ஒரு 2 hour ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்டர் வரவே காணோம். அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்தார். இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு ஒரு 40 minutes உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறமா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசினா அவர் கொஞ்சம் கல்யாணம் கத்தினாரு. அதெல்லாம் கத்திட்டு வெளியே வந்துட்ட பிறகு அவர் பேரண்ட்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு.
இப்போ பேரண்ட்ஸ் கூப்பிடுங்கன்னு ஒன்னே தான் எங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஐயோ இது ரொம்ப பெரிய விஷயம் ஆகுது போலகுதுன்ட்டு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஆனால் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே பெங்களூரில் இருக்கிறவங்களே சில பேர் அனுப்பிச்சு வந்து நமக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் 6:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு வந்துடலாம் ஒரு 9 மணிக்கு வீட்டுக்குன்னு போனது. 6:30 மணிக்கு வந்தோம், வீடியோ எடுக்கல ஒன்றும் இல்லை, போய் போலீஸ் ஸ்டேஷனில் 3 hour உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் வை வி couldn't like do the things that we wanted to do on Church Street yesterday. எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் வந்து நிறைய அந்த மாதிரி பேசும்போது எங்கேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் பெங்களூர் வந்து கொஞ்சம் சிட்டின்றதுனால பிஸியான ஒரு சிட்டி, நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க, எல்லா பற்றியும் பேசுறது நிறைய விஷயம் ஓப்பன் மைண்டடாக பண்ணுவாங்க. ஸோ நான் பேசுவாங்கன்ட்டு தான் ஸோ பெங்களூரை சூஸ் பண்ணி அங்கே போவோம். ஆனால் இப்போ வந்து டெஃபினட்டாக எங்கள் வீட்லேயும் சரி எனக்குமே சரி சேஃப்டி பற்றி இன்னொரு கன்சென்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஐ டோன்ட் ஸ்டாப் டூயிங் திஸ். ஐ எம் நாட் கோன் ஸ்டாப் டூயிங் திஸ். ஐம் கோன் ட்ரை மை வெரி பெஸ்ட் டு கீப் டூயிங் திஸ். நேற்று ஆனது வந்து அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து பயம்ன்ட்டு பெருசாக இல்லை, காம்ப்ளிகேட்டடாக ஆயிடுச்சு ரொம்ப. இப்போது டேடி கிட்டலாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து இப்போ அவங்கள இப்போ நான் திரும்ப போகிறேன்னு சொன்னால் பயங்கரமான கேள்வி கேட்பாங்க, போகாத அப்படி இப்படின்னுவாங்க, எப்படி கடிச்சு படுறது, இதை தான் யோசிச்சுட்டு உக்காந்துருந்தேன். ஆனால் எங்கள் கூட வந்திருந்த ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். அவன் வந்து நான் அசரவே மாட்டேன்னு உக்காண்டான், இப்படி எங்களையும் பார்க்க மாட்டான், நான் நவுற மாட்டான், ஃபோனு அவங்ககிட்ட தான் இருக்குது, ஃபோனையும் எடுத்து பார்க்க மாட்டான். நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக உக்காந்துட்டு இருக்கோம், போய் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோன்னு எழுந்து போகிறோம், நானும் உணர்த்தணும். நாங்கள் 2 பேர் போகும்போது கூப்பிட்டு வாடா ரொம்ப நேரமாக உக்காந்துக்கிறேன்னா இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு உக்காந்துக்கிறான். அசர் நம்ம இன்னைக்கு அசந்தான் நம்ம கதை முடிஞ்சிடான்னு யோசிச்சுட்டு உக்காந்த இடம் மாறாம அங்கேயே உக்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வந்த போது மம்மி சொன்னாங்க பாக்கியவான்கள் அப்படின்னாங்க. அது என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆண்டவருக்காக அனுபவிக்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க, பாக்கியவான்கள்னா என்ன, அது பாக்கியவான்கள்னா பிளஸட் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பாலுக்கு அப்புறம் நம்ம டிசைபிள்ஸுக்கு அவங்க பட்ட உபத்திரவத்துக்கு தான் இருக்கும். நாம போய் 3 hour சும்மா உக்காண்டு தானே வந்தோம். இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே ஏதாவது வந்துச்சுனாலும் ஆண்டவர் சொல்றத பண்றதுக்காக நம்ம அனுபவிக்கணும்னா பிரச்சனையே இல்லை. ஆண்டவருக்காக தானே பண்றோன்ட்டு நம்ம பண்ணலாம். ஆனால் நாங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் எதுவே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டூப்பிடாக வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ we also have to be careful and at the same time we also have to be bold and courageous. Yeah, that was unfortunate what happened this week, what happened yesterday, but we're not going to stop. We're going to find a way to beat the odds. We're going to find a way to keep doing this. So hopefully we find a way. So pray for us so that we can keep doing this and reach more people for God.